வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போவுமே சுக்கிரன் மட்டும்தான் டே ஒன்லேருந்தே அடிப்பான், இல்லை டே ஒன்லேருந்தே கொடுப்பான் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி சுக்கிரன் வந்து எதிர்பாராத பலனை தரும் சுக்கிரன் அப்படின்னு போட்டிருப்பேன். இது வந்து இப்போ வந்து ஒரு சுக்கிர தசை எப்பொழுது அற்புதம் நிகழ்த்தும் அல்லது அற்புதத்தை தரும், அதாவது சுக்கிர தசை எப்பொழுது உங்களுக்கு நல்லதை செய்யும், சுக்கிர தசை எனக்கு ஒரு பொற்காலமாக இருக்குமா அப்படின்ற அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான ஒரு சில விளக்கங்கள். சுக்கிரன் அப்படின்னாலே என்னங்க? வெண்மை, வெண்மை, வெள்ளை அப்படின்னு சொல்கிறது சுக்கிரனுடைய காரகம். புரியுதுங்களா? அப்போது வெள்ளை கலர் ஒரு பேப்பர் இருக்குது அப்படின்னா அந்த வெள்ளை கலரில் தான் ஒத்துக்கொள்ளக்கூடிய கலரை சேர்த்தால் மட்டுமே ஓவியம் வரும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. சுக்கிரன், இது நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். இதை விட எளிமையாக யார் சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியாது. சுக்கிரன் தசை இது வந்து ஒரு இதாக சுக்கிரன் வெள்ளை கலரில் இருக்குது சுக்கிரன், இது சுக்கிரன். இப்போது இந்த சுக்கிரனில் சுக்கிரனுக்கு உகந்த கிரகங்கள் அல்லது சுக்கிரனுக்கு நற்பலனை செய்யக்கூடிய கிரகங்களான சனியும் புதனும் தொடர்பில் இருக்க பெற்ற சுக்கிரன். வேற யார் தொடர்பும் இருக்கக்கூடாது, யார் தொடர்பும் இருக்கக்கூடாது. சுக்கிரன், சனி, புதன், சுக்கிரன், சனி, புதன் இவர்களுடைய தொடர்பை மட்டுமே சுக்கிரனுக்குள்ளே இருக்குன்னா பிரமாதம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, சுக்கிரனும் புதனும் கூடியிருக்கையில் சனியோடைய பார்வை, சனியோடைய பார்வை நல்ல விஷயம், சூப்பராக இருக்கும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சனி பார்த்துருச்சு அதனால் அது கெட்டுப்போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. முதல்ல நம்ம ஜோசியத்தை புரிஞ்சுக்கணும். இப்போது சனி பார்த்ததுனால கெடாது. இந்த சுக்கிரனுக்கு ஆகாத கிரகம் யார்? உதாரணத்துக்கு இதை நான் வேறு மாதிரி சொல்லணும்னா, சுக்கிரன் தன்னோடு அனுமதிக்கக்கூடிய கலர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் தனக்கு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய கலர் ப்ளூவும் க்ரீனும் தான். அதாவது சனி, புதன் இந்த ரெண்டு கலர் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த சுக்கிரன், சனி, புதன் இவங்களுடைய கூட்டணியில் ஒரு எல்லோ கலர் லைட்டு உள்ளே வந்துருச்சு, குரு மொத்தமும் காலி, மொத்தமும் காலி. குரு செவ்வாய் சுக்கிரனை தொடர்பு கொள்ளவே கூடாது, கூடவே கூடாது. அப்படி சரி சார், அப்படி தொடர்பு கொண்டால் எனக்கு வந்து கெட்ட பலனே தான் நடக்குமா? அதுவும் கிடையாது. இருக்கிற இடத்தை பொறுத்து, இருக்கிற இடத்தை பொறுத்து. சுக்கிர தசை உங்களுக்கு யோகத்தை செய்யணும்னா தொடர்பே இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட நான் போட்டுறேனே, ஏன்னா வந்து சில சமயத்தில் நாம் புரிந்து கொள்வது தான் தவறாக இருக்குமே தவிர. இப்போது ஒரு கடக லக்னம் எடுத்துக்கங்க, சுக்கிரன், சனி, புதன். இந்த சுக்கிரதசை இப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிரதசை செம்ம காசை கொடுக்கும், செம்ம வீடு, வாகனம், வசதி அத்தனையும் லைஃப்பில் செட்டில் பண்ணிட்டு போகும் உங்களை. இங்கே எந்த சாரத்தில் இருந்தாலும் சரி. ஆனால் மிக மிக முக்கியமாக விசாக நட்சத்திரத்தில் குருவுடைய சாரத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கலாம் அல்லது ராகுவோடைய சாரத்தில் இருக்கலாம், குருவுடைய சாரத்தில் இருக்கக்கூடாது. சாரம் ரொம்ப மிக முக்கியம் அமைச்சரே. சாரத்தில் ஏகப்பட்டது இருக்குது. இந்த இடத்துல குருவுடைய சாரத்தில் இருக்கக்கூடாது. அதாவது இந்த இடத்தில் சுக்கிரன் கெடுதலை செய்கிறான் அப்படின்னால் சனியோடனும் சனியால் இணையப்பட்டதுனால கெடுதல் செய்கிறான்னு இல்லை. போய் சாரத்தை பாருங்க, அவன் குருவுடைய சாரத்தில் இருப்பான். சுக்கிர தசையை சொல்கிறேன். அல்லது சனி குருவுடைய சாரத்தில் இருக்கும், அல்லது புதன் குருவுடைய சாரத்தில் இருக்கும்.
குருவுடைய சாரத்திலேயே இல்லாமல் வெறும் ராகு மற்றும் செவ்வாயுடைய சாரத்தில் மட்டுமே இந்த முக்கூட்டு கிரகங்கள் சேர்ந்து லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் இருக்குன்னா அது அந்த மாதிரியான சுக்கிர தசை யோக தசை டே 1லேருந்தே உங்களுக்கு பலன். முதல் மாதத்திலிருந்தே உங்களுக்கு காசு எப்படி தான் காசு வருதுன்னு தெரியாது. எந்த மாதிரியாலும் உங்கள் வாழ்க்கை தரம் பல பல மடங்கு உயர்ந்துடும். அதே சமயத்தில் அதே கடகராசி இங்கே ராகு கூட வேண்டாங்க, ஏன்னா ராகுவை போட்டோன்னா அந்த இடத்துல வந்து கெட்டு போச்சு அப்படின்வாங்க. ராகு அதே கடகராசி குரு சுக்கிரன் இங்கே சேர்க்க உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லை. குடும்ப வாழ்க்கையை கெடுக்காமல் சுக்கிரன் போகவே போகாது. எதாவது ஒரு விதத்தில் குடும்ப வாழ்க்கையை கெடுத்துரும். எதாவது ஒரு விதத்தில், உதாரணத்திற்கு நல்ல ஜாதக பொருத்தத்தை பார்த்து சேர்த்துட்டாங்க, நல்லா சேர்த்துட்டாங்க, அப்படியே பின்னி பிணையிற மாதிரி சேர்த்துட்டாங்க. சுக்கிரதசை வந்த உடனே இந்த ஜாதகரை அந்த இன்னொரு அவருடைய பார்ட்னர்கிட்டேருந்து பிரித்து ஐஷன் போய் வெளிநாடு வெளி மாநிலம், துபாய் மாப்பிள்ளைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எங்கேயா உகாத்தி விஷயம். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போவார், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போவார். வந்துட்டு போகிற அன்றைக்கும் பஞ்சாயத்து இருக்கும். அதையும் பார்த்துக்கங்க, வந்துட்டு போகிற அன்றைக்கும் பஞ்சாயத்து இருக்கும். தினம் ஃபோனில் பஞ்சாயத்து இருக்கும். அப்படி இல்லையா சில சமயத்தில் கல்யாணமே ஆகியிருக்காது. அப்படியும் இல்லையா கல்யாணமாகி விவாகரத்தாயிடும். எல்லாம் சுக்கிர தசையில் கல்யாணமாகி விவாகரத்தாயிடும். இந்த மாதிரியான அமைப்புகள் ரொம்ப ரொம்ப பார்க்கணும். சரி, இந்த இடத்துல சுக்கிர தசை சரியான பருவ காலத்தில் ஒரு 20 வயசில் வர வேண்டும் என்றால் என்ன ராசியாக இருக்கலாம்? உதாரணத்துக்கு புதன் தசையில் கடகராசின்னு வச்சுப்போம். புதன் தசையில் பிறந்திருக்கார். புதன் தசையுடைய ஆரம்பத்தில் பிறந்திருக்கார். புதன் தசை அந்த இடத்துல 1ஆம் பாவத்தில் இருக்கார். புதனுடைய சாரத்தில் 1ஆம் பாவத்தில் சந்திரன் உட்காந்துட்டு இருக்கார். இப்போ புதன் தசை ஒரு 15 வருஷம், அதுக்கப்புறம் கேது தசை உங்களுக்கு ஒரு 7 வருஷம். அப்போ 15, 7, 22 வயசுக்கு அப்புறமா ஒரு 42 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடக்கும். சரியான பருவத்தில் வாழ்க்கையை சின்னாபின்னம் பண்ணிட்டு போயிடுவார் இந்த சுக்கிரன். இதான் அதே சுக்கிரன் சரியான பருவத்தில் வந்து வாழ்க்கையை மிக உயரத்தில் உங்களை தூக்கி விட்டு போயிடுவார். தான் அமைப்பு. இந்த இடத்தில் ஒரு உதாரணத்திற்கு, இந்த இடத்தில் பார்த்தா பலன் குறையும். கண்டிப்பாக பலன் குறைஞ்சிரும். சுக்கிர வாழ்க்கையில் சுக்கிர தசையில் பொருளை கொடுத்தாலும் மன வாழ்க்கையை கெடுக்கும், திருமண வாழ்க்கையை கெடுக்கும். கண்டிப்பாக கெடுக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதிரியான சமயத்தில் தான் அத்தனை கிரகங்களும் குருவோடைய தொடர்பில் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அத்தனை கிரகங்களும் குருவோடைய தொடர்பில் இருக்குது, யோக தசை அப்படின்வாங்க. வச்சு திருமண வாழ்க்கையை செஞ்சுட்டு போயிடும். அந்த குரு பார்க்காம இருந்தாலே திருமண வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். சில ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, டேய் நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கு பிரச்சனை, நீ வராத வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லைடா அப்படின்வாங்களே. இந்த குரு பார்த்ததுனால தான் பிரச்சனை, இந்த குரு பார்க்காம இருந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது. இதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் யோகத்தை செய்ய வேண்டும் என்றால் இது அமைப்பு. சரி சார், இந்த இடத்துல புதன் சேரல சார், புதன் இங்கே இருக்கார், பரவாயில்ல, அதனால என்ன, பரவாயில்ல, புதன் இங்கே இருக்கார், சூரியன் இங்கே இருக்கார் சார். சந்திரன் வந்து அமாவாசை சந்திரன் சார், ஸ்தான பலத்தில் இருக்கார். வாடா சந்திரன் வந்து இங்கே கூட போட்டுங்க, 2ஆம் இடத்துல கூட போட்டுருக்கு, ஒன்றும் தப்பு கிடையாது. சுக்கிரதசை சூப்பராக இருக்கும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உச்ச சனியுடன் சேர்ந்த சுக்கிரன் நல்லாயிருக்கும், மிக மிக முக்கியம். என்ன அதனால் வந்து அவர் 2-3 கனெக்ஷன் விட்டுருப்பார், சைடில் 2 கனெக்ஷன் வச்சுப்பார். அப்படிலாம் வராது, அந்த மாதிரிலாம் வராது.
மிக அந்யோன்யமாக நன்றாக இருப்பாள். கரெக்டான இதை பார்த்து ஜாதகத்தை பார்த்து சேர்த்து வச்சிட்டிங்கன்னா பிரியவே மாட்டாங்க. சுக்கிரதசை வரைக்கும் பிரியவே மாட்டாங்க. சூரியதசையும் யோகமாக இருக்கும், சந்திரதசையும் யோகமாக இருக்கும். இது சூரியன் சந்திரன்னு போட்டேன். சூரியதசையும் யோகமாக இருக்கும், சந்திரதசையும் யோகமாக இருக்கும். சார் இந்த இடத்துல சுக்கிரன் டிகிரி அளவில் கொஞ்சம் விலகி இருக்குதே, அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஹெச்டிஎல்டி அப்படின்ற அடிப்படையில் டிகிரி அளவில் விலகி இருக்கக்கூடிய சுக்கிரன் திருமண வாழ்க்கையை கொஞ்சம் பாதிக்காதா அப்படின்னா, அந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அந்த இடத்துல வந்து ஒன்று செவ்வாய் தொடர்பில் இருக்கும், இல்லைனா குரு தொடர்பில் இருக்கும், இல்லை குறைந்தபட்சம் சுக்கிரன் விசாக நட்சத்திரத்தில் இருப்பார். நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. இங்கே ஜோசியம் தவறு கிடையாது, நம்ம எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறோன்றதுல தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் தான் சுக்கிரன் கடுமையாக எடுப்பார். மற்றபடிக்கு சுக்கிரன் அந்த இடத்துல சனி மற்றும் புதனோட தொடர்பில் இருந்தானா டாப் டக்கராக இருப்பார், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, சனி உங்களுக்கு இங்கே தான் இருக்கணுமா, சனி உங்களுக்கு இங்கே தான் இருக்கணுமா, அப்போல்லாம் கிடையாது. சுக்கிரன் புதன் சேர்ந்து சனியோடைய 10ஆம் பார்வை போதும், சூப்பராக இருக்கும், போதும். இதில் சரி, இந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்கள். சுக்கிரதசை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பட்டன் வந்து அழுத்துங்க. இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கண்டென்ட்டு தாங்க வெளியில் போகணும். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.